பெருமையில ஒரு வகைதான் அல் இஸ்பாலு மினல் மஹீலா, கரண்டிக்கு கீழால ஆண்கள் ஆடை அணிவது பெருமை நின்றும் உள்ளதுன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எப்படி பழவிக்கு மஸ்ஜிதுக்கு வந்தா காலம் அடிக்கிற, மஸ்ஜிதுக்கு வந்தா சாரத்தை தூக்கி கட்டுற. இது தொழுகைக்கு சொல்லப்பட்ட சட்டம் அல்ல, 24 மணித்தியாலமும் சொல்லப்பட்டது. ஆண்களுடைய ஆடை கரண்டை காலுக்கு மேலடிக்கணும், பெண்களுடைய ஆடை பாதத்தையும் மூடிக்கணும். எப்படி இன்னைக்கு எல்லாம் மாத்திதானே. ஆண்களோட ஆடை இன்னைக்கு ஒன்று கரண்டை காலுக்கு கீழே இருக்குது, இல்லாட்டி முழங்காலுக்கு மேலே இருக்குது. எல்லாம் பெரியார்களே, இன்னைக்கு வெக்கம் இல்லாம போகுது. முழங்கால் எங்கட அவுரத்தில் உள்ளொண்டு. முழங்கால்ன்றது முழங்கால் முழுமையாக மறைக்கப்பட்டது அவுரத். இன்னைக்கு இந்த ஷார்ட்ஸ் உடுக்கிறது, அது விளையாடுறதுக்கு உடுக்கலும், கிரவுண்ட்ல உடுக்கலும், பள்ளியில வேலை, கிரவுண்ட்ல வேலை, சினவதானத்துக்கு உடுத்தேன், எனக்கு நீட்ட கலசன் உடுத்தா, நீட்டமா உடுத்தா சேறுபடுது, ஊத்தப்படுது, ஊத்தப்பட்டா கழுவேலும், சேறுபட்டா கழுவேலும், கழுவேலும் தூக்கி வீசிட்டு வேலை பார்க்கலும். ரப்பு கோபப்படுறான். அவுரத்தை காட்டிக் கொண்டிருக்கும் காலம் எல்லாம் பாவம். வெக்கம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில, வெக்கம் இல்லாம இருக்கிற வாழ்க்கையில இன்னைக்கு சர்வசாதாரண வாலிபர்கள். அஷ்ரஃபதி தாவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றாங்க ஒரு கிதாபுல, மேலானவர்களே, எந்த ஆண்களுடைய ஆடை கரண்டைக்கு கீழேயும் எந்த பெண்களுடைய ஆடை கரண்டைக்கு மேலிருக்குமோ வழிபடுற தன்மை இருக்காது. உம்மாக்கு வழிபட மாட்டாரு, வாப்பாக்கு வழிபட மாட்டாரு, அல்லாஹ்க்கு வழிபட மாட்டாரு, ரசூலுக்கு வழிபட மாட்டாரு, தீனிக்கு வழிபட மாட்டாரு, ஊருடைய நிர்வாகத்துக்கு வழிபட மாட்டாரு. இதுக்கு நிறைய காரணம் நீக்கலும், இதுவும் ஒரு காரணம். புத்திக்குப்படாது, புத்திக்குப்படாது. பெண்களுடைய ஆடை அது அல்லாஹ்வுடைய காவல். இன்னைக்கு ஆடை என்பது அது ஒரு பெரிய ஒரு சவாலா போயிட்டு கொண்டு இருக்குது. இன்னைக்கு பெண்கள் அல்லாஹ் மன்னிக்கோடு. மேலான பெரியார் சோதர்களே, மூடி மறைங்கண்டா யாரு மூடிக்கிற, யாரு மறைச்சி, உம்மா மறைச்சிக்கிற, உம்மம்மா மறைச்சிக்கிற, மகளை பார்த்து அல்லாஹ்வுடைய காவல். அல்லாஹ் மன்னிக்கோணும். அவங்க மேக்கப் பண்றதும், டெனிம் உடுக்கிறதும், டிஷர்ட் உடுக்கிறதும், அது தலையில ஒரு ஷால் மட்டும் இல்லன்னா அது பொங்கல்ன்றதுக்கு எந்த அடையாளம் இல்லை. மேலானவர்கள், கொஞ்ச காலம் துணியால வாழ போறோம், அவ்வளவுதான். கொஞ்ச காலம் துணியால வாழ போறோம். ஆனா வாழ்ந்த வாழ்க்கைக்கு நீடோழி காலம் அனுபவிக்க போறோம். இது தலையில் இருக்கணும். இந்த நேரம் நாங்க செஞ்ச ஒவ்வொரு செயலுக்கு முன்னாலே நிறுத்தாட்டப்படுவோம். நாங்க உடுத்த உடுப்பு அதுவும் கியாமத்தினால வரும். அல்லாஹ் எங்களுக்கு ஆடையை சொல்லி தரலையா? ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடுக்கிற முறை சொல்லி தரலையா? அந்நிய ஆண்களுக்கு முன்னால பெண்கள் எப்படி நடக்கணும், ஆண்கள் எப்படி நடக்கணும்? குல்லில் முஃமினீன யகும்மு மின் அப்சாரிஹிம் வ யஹ்ஃபது ஃபுரூஜஹும். அல்லாஹ் சொல்றான், முஃமினான ஆண்களே பார்வையை தாழ்த்திக்கோங்க. வ குல்லில் முஃமினாத்தி யகுதுன மின் அப்சாரிஹின்ன வ யஹ்ஃபதுன ஃபுரூஜஹுன்ன. முஃமினான பெண்களே நீங்களும் பார்வையை தாழ்த்துங்க. மேலான பெரியார்களே, சகோதரர்களே, தீன் எல்லாம் பேலன்ஸ் பண்ணி சொல்லிக்குது, சொல்லாம இல்ல.